மறுசீரமைப்பில் வந்து திமுக என்ன சொல்லிச்சோ அதே தான் தாவேக்காவும் சொல்லிச்சு. அதெல்லாம் முடியாதுன்னு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்தார். வந்தவுடனே அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தங்களுக்கு ஒன்றும் தெரியாதது ஒன்றுமில்லை, பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நீங்க ஆய்வு செய்து பாருங்க. பில்டிங் அது மாதிரி பில்டர்களை ஆய்வு பண்ணி பாருங்க. அத்தனை பில்டர்களும் அத்தனை ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களும் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்தவங்க தான். வந்து கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஊர் அறிஞ்ச விஷயம் இது போறாங்க கொண்டு போறான். இவர் ஆதாரம் கேட்கறாங்க. இதை சொல்றாங்க சட்டமன்றத்திலே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்களா சொல்லப்படதான். எல்லா இதுக்கும் சாட்சியங்கள் தேவை. தாராளமா பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. உங்க கையில தான் வந்து அதிகாரம் இருக்கு. செந்தில் பாலாஜி உத்தம சீலனா? செந்தில் பாலாஜி சத்யபான் சாவுந்திரி செந்தில் பாலாஜி என்ன சார்? காந்தியின் சத்தியசோதனைக்கு படிச்சவரா? ஊழல்வாதிகள் சார். நாட்டை கொள்ளையடித்து ஒரு குடும்ப வழக்கு நடந்த ஆட்சியில மக்கள் புறக்கணிச்சு நீங்க பேசுறீங்க. நீங்க கீழே விழுந்தாலும் மீசையில முன்னேற்றம் சொல்லி கொக்கரிக்கிறீங்க. என்ன அர்த்தமாக சொல்லுங்க? 1000 பலாயிரம் கோடி ஊழல் செய்தவர்கள் பாஜகவுக்கு போயிட்டா வாஷிங் மிஷின் சொல்லி முடிச்சிருவீங்க. அது விடுங்க ஒரு பக்கம். அப்ப திமுகல வந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன் சார். ஓகே சார் சொல்லுங்க. வந்த அமைச்சர் யார் சார் சொல்லுங்க. செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறீங்க. எத்தனை நாள் சிறையில் இருந்தாரு? கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நாட்கள் சிறையில் இருந்தார். பாதுகாத்தது யாரு? உங்க ஆட்சி தானே. பாருங்க பேசி முடிச்சு பாதுகாத்து துறக்காம இருந்தது யாரு? எனக்கு வந்து வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியும். பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளி நடுகிலே அஞ்சாமல் இருந்தவன் யாரு? விட்டால் அந்த செந்தில் பாலாஜியின் புகழை பாடுனா எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து கடந்த 5 வருஷம் நடந்த அத்தனை துறை எடுத்து பாருங்க. உங்களுடைய ஊட்டுக்கணக்கு இருந்தது. அதனாலதான் சார் மக்கள் உங்களை பட்டணம் வந்து அனுப்புறாங்க. அவ்வளவுதான் நாமம் தான் போடுவாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் விவாதகளம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த திமுக ஆட்சியில் சென்னைக்கு 2வது சர்வதேச விமான நிலையம் தேவை என்ற நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் ஒரு புதிய கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அமைக்க திட்டமிடுறாங்க. இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தில் எதிர்கால பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவையை சமாளிக்கிறதுக்கு இது முக்கிய பங்கு அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அதை சுற்றி உள்ள கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு அரசு கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், ஏகனாபுரம் அதை சுற்றி உள்ள 13 கிராமங்கள் இந்த திட்டத்தில் இருக்காங்க. 5746 ஏக்கர் நிலப்பரப்பு இதில் இருக்கு. இந்த திட்டத்துக்காக பறிமுதல் செய்யப்படும். இதில் 90% வந்து நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. சுமார் 27,500 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேகா அரசினால் வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிட்டிருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். தாவேகாவினுடைய ஆதரவாளராக பேராசிரியர் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். அதே போல இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருந்தார். சார் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். பரந்தூர் விமான நிலையத்துடைய தேர்தல் அதை இது பண்ண தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை வரவிட மாட்டோம்னா பண்ணுவோன்னு சொன்னாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா 1600 ஏக்கர் மேலே அது பண்ணாங்க. பட் வந்து 1600 ஏக்கர் பத்தாது. 5000 ஏக்கர் இருந்தால் தான் எதிர்காலத்தில் திட்டங்கள் நிறைய கொண்ட முடியும். அந்த திட்டங்கள் என்ன, நம்முடைய இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பொதுவாக தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய தொழில் வளங்கள், சர்வதேச அளவில் கார் உற்பத்தி தொழிற்சாலை, நிறைய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக இந்த இதெல்லாம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, இந்த தொழில் வளங்கள் நிறைந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்னை விமான நிலையத்தினுடைய தலைப்பாடு பத்தாதனால தான் புறநகர்களாக கொண்டு போட்டு 1600 ஏக்கர் கையகப்படுத்தி அதுக்கான நில உரிமையாளர்களை பணங்களை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி 90% செட்டில்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. சமூக எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவையான இடங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேகா கட்சிக்காரங்க என்ன பண்ணால், நாங்கள் வந்தால் அதை தடை பண்ணுவோம், அதை ஸ்டாப் பண்ணுவோம்னு சொன்னால் அதில் உள்நோக்கம் ஒன்று இருக்குது. ஏன்னா சட்டசபையில் வந்து அமைச்சர் ஆதவரஞ்சனா என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்த பரந்தூர் இதில் வந்து திட்டங்கள் ஓகே தான், ஆனால் அதுக்குள்ளே முழுக்க ரியல் எஸ்டேட் செட்டப் இருக்குது.
அந்த பரந்தூர் விமான நிலையத்தை காட்டி அதை சுற்றி இருக்கிற பல ஆயிரம் ஏக்கர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஐபிகள்லாம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணதுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. ஆகவே இது முழுக்க முழுக்க பரந்தூர் விமான நிலையம் மக்களுக்கு தேவையானதாக இருந்தாலும் அதில் உள்ள வந்து முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் என்ற நிலைப்பாடு உள்ளே இருக்கிறது தான் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறோம் என்னுள்ள நிலைப்பாடை அவங்க முன்வைக்கிறாங்க. இதே போல் தான் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டின்னு இடம் இருக்குது பார்த்திங்களா, கோவில்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்பட்டி இந்த சென்னை டு நார்கோல் பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி நியூ டவுன் உருவாக்குனாங்க. அது என்னென்னா வெளியூர் போகிற பஸ் எல்லாமே கோவில்பட்டியில் அந்த இடத்துல நிற்கும்னு சொல்லி ஆசையை காட்டி அதை காட்டி நியூ டவுன் உருவாக்கி எல்லா விஐபிகளும் அந்த இடத்த வாங்கினாங்க. இப்போ அந்த இடத்துல பஸ்ஸும் நிற்கிறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த கடலூரில் கூட இது மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்து தான் சொன்னோம். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இதே மாதிரி தான் ஓசூரில் வந்து விமான நிலையம் வருது என்று சொல்லிட்டு அங்கேயும் ஒரு இது பண்ண அதையும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள்லாம் வந்து இடங்களை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஆகவே திட்டம் வருது வராத போது இப்போ கோயம்பேட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டு வந்து கிளம்பாக்கத்தில் போட்டாங்க. கிளம்பாக்கம் போட்டனால தான் இப்போ என்னென்னா பண்டிகை நாட்களில் வந்து சென்னை நார்மலாக இருக்குது, அங்கே தான் மக்கள்லாம் போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒன்று எல்லாம் ரேட்டெல்லாம் பேசி செட்டிங் பண்ணி இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு நிலைப்பாடும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லப்படுகின்றது. ஸோ அதே போல் வந்து பரந்தூர் விமான நிலையம் மக்களுக்கு தேவையானதாக இருந்தாலும் சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் அதிகமாக இருந்தாலும் தாவேக்கா அரசு என்ன சொல்லி இது முழுக்க ரியல் எஸ்டேட்டு மையம் கொண்டு திமுக ஆட்சியாளர்கள் செய்த வேலைகள்னால தான் தற்போது நாங்கள் இதை தடை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது வந்து இனி மத்திய அரசு அதுக்கான இது பண்ணும், மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சிகள் மேலே என்ன சொல்கிறாங்க என்பதை பொறுத்து அதை பார்க்க முடியும். ஓகே சார், புதுமணமலின் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்றைக்கு தாவேக்கா அரசினால் வந்து கைவிடப்பட்டிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய அளவில் பொருளாதார மண்டலத்தில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார மண்டலம். அது நான் சும்மா வெறுமனே சொல்லலை. ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்பது 11.19. இந்திய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது நம்முடைய ஜிடிபி வந்து 0.29%. அப்போ ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு தான் கடந்த 5 வருடங்களில் பொருளாதார மண்டலத்தை உயர்த்த வேண்டும் என்று முயற்சி பண்ணாங்க. அதில் ஒரு பகுதி தான் பரந்தூர் விமான நிலைய அந்த விரிவாக்கம் அல்லது புதிதாக கட்ட வேண்டும் என்கிற அந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலையம். சார் ராமன் சார் அழகாக சொன்னார், தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்கிற நோக்கத்தில் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், உரகடம் இந்த பகுதியில் பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ இருக்கின்ற இருக்கின்ற விமான நிலையம் விரிவாக்கம் பண்ணுவது என்பது ரொம்ப கடினம். காரணம், அது வந்து நகரத்தின் நடுவில் இருக்கிறது. இப்போ மீனம்பாக்கம் விமான நிலையத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே வந்து தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதை ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்த முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். எப்படி இருந்தாலும் 2வது ஒரு பெரிய விமான நிலையம் வேணும். இன்றைக்கி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் விமான நிலையங்கள் கொண்டு வந்துட்டாங்க, பல்வேறு இடங்களில் விமான நிலையம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த பன்னாட்டு விமான நிலையம் வர வேண்டும் என்பது நோக்கமே தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பல பன்னாட்டு நிறுவனங்கள் அதற்கு கோரிக்கை வைத்தாங்க. அது அடிப்படையில் தான் பரந்தூர். இப்போ நீங்கள் பரந்தூரை ஏன் தேர்வு பண்ணாங்க? முக்கியமாக நீங்கள் என்ன சொன்னால் பரந்தூரில் இன்றைக்கி தாவேக்காவில் சொல்கிறாங்க அது விவசாய நிலங்கள், அதில் ஏரிகள் பிரச்சனை தானே சார். 9 ஏரிகள் இருக்குல்ல. சொல்கிறேன், ஒரு விமான நிலையம் கட்டணும்னா 5000 ஏக்கர் வேணும், சரியா? சென்னையை சுற்றி எங்கே நீங்கள் ஏரி இல்லாத 5000 ஏக்கரை நீங்கள் கையகப்படுத்த போகிறீங்க? விவசாய இடங்கள் இல்லாத எந்த இடத்த நீங்கள் 5000 ஏக்கரை கையகப்படுத்த போகிறீங்க? ஏற்கனவே பன்னூர் பரந்தூர் என்று 2 ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. எதில் பண்ணலாம்? ஒரு அரசு ஒரு விமான நிலையம் போன்ற விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னா குறைந்தபட்ச தீமைகளை தான் கணக்கிடுவாங்க. தீமைகளே இல்லாமலாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. குறைந்தபட்ச தீமை பன்னூர் பரந்தூர் 2 விமான நிலைய அந்த ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது பன்னூரை விட பரந்தூரில் தீமைகள் குறைவு அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராடுவாங்க, அந்த மக்கள் போராடுவாங்க, நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. இது இயல்பான விஷயந்தான். ஒரு நாடு முன்னேற்றத்தில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்கான அனுமதியையும் ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது. கிட்டத்தட்ட 90 விழுக்காடுறாங்க. ஆனால் இன்றைக்கி தாவேக்கா அரசு 2000 ஏக்கர் தான் கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ 2000 ஏக்கர் கையகப்படுத்தி ஆயிடுச்சுங்கிறது தாவேக்கா அரசு ஒத்துக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி நீங்கள் இந்த பணத்தை திருப்பி எடுக்க போகிறீங்க?
எப்படி வந்து அந்த மக்கள் திருப்பி பணத்தை கொடுக்க போகிறாங்க இந்த கேள்வி. அப்போ ஒரு விஷயம் முடிவடைந்து விட்டது, அதுக்கான வந்து அனுமதி கிடைத்து விட்டது. பரந்தூர் விமான நிலையம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையானது. காரணம் நீங்களும் சொல்கிறீங்க 2036 1.5 ட்ரில்லியன் இலக்குங்கிறீங்க. தொழில் வளரணும், தமிழ்நாட்டில் தொழிற்சாலை பெருகணும், அதற்கு இந்த கார்கோ நம்முடைய பயன்பாடு அதிகரிக்கணும். இந்த விமான நிலையம் ரொம்ப தேவையானதுங்கிறது யாரும் மறுப்பது இருக்குல்ல. நாம் என்ன கேட்குறோம், பரந்தூருக்கு மாற்றாக எந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ தேர்வு செய்ய போகிறீங்க? சென்னையை சுற்றி இருக்கின்ற 60, 70, 100 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த 1000 ஏக்கர் எடுக்க போகிறீங்க? எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சனையே இல்லாத இடம் சென்னையை சுற்றி இல்லை, ஒன்று. இரண்டாவது, இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்தால் தமிழ்நாடு பொருளாதாரம் உயரும் என்பதில் மாற்றுக்கருத்தில். நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், இது பிரச்சனை அங்கே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் வந்து போய் பார்த்தாருல்ல அந்த மக்களை, மக்கள் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பரந்தூரை வந்து நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதைத்தான் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து பார்க்கல. இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டுடைய நலன் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் 6 விழுக்காடு இருக்கின்ற இடம் தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து 10% கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தனி மனித வருமானம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட 1.5 மடங்கு அதிகம். பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம். நமக்கு இந்த விமான நிலையம் முக்கியமானது. இது நீங்கள் அரசியலை பார்க்காதீங்க சார். அவங்க தரப்புலையும் சொல்றாங்க விமான நிலையம் அவசியம், ஆனால் விவசாயத்தை அழிச்சிட்டு அங்கே விமான நிலையம் நல்ல கதையாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு இப்போ வந்து இப்போ பெரிய விஷயமா செஞ்சுட்டு இருக்காங்களா? இந்த விவசாயிகளுக்கு இப்போ இந்த கடன் தள்ளுபடி விஷயத்தில் எப்படி ரெட்டை வடம் போடுது தாவேக்கா, அதை நம்ம பார்க்குறோம்ல, விவசாயிகளுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு. அப்போ இப்போ வந்து இப்போ திருப்பி நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த இடத்த கையகப்படுத்திருக்கீங்களே, எப்படி திருப்பி கொடுக்க போகிறீங்க? அதுக்கு பணத்தை கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு பணம் வந்து வாங்கிடுவீங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் வேற்று மாற்று தொழில் செய்ய போகிறீங்க. நான் என்ன தெரியுமா உங்களுக்கு குற்றம் சுமத்துறேன், இது உங்களுடைய ஈகோங்க. கடந்த ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு தனியாக சட்டமன்றத்தை கட்டினார்ல மவுண்ட் ரோடில், அது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவழிச்சு ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியாக செஞ்சாங்க. அதே போல அதிமுக ஆட்சியில வந்து சேலம் சென்னை டு 8 வழி சாலை அதை விட்டாங்க. சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த மருத்துவமனையை சட்டமன்றத்தை மருத்துவமனையாக மாற்றியது ஜெயலலிதாவோட ஈகோ. இன்னைக்கும் சொல்றேன், இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்தால் பொருளாதார மண்டலம் உயரும். அது எங்க வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் பேர் போயிருமோங்கிற பயத்துல இன்னைக்கு ஒரு ஈகோல ஒரு காழ்ப்புணர்ச்சியில இன்னைக்கு பரந்தூர் விமானத்தை கைவிடுறீங்க. அதே போல 8 வழி சாலையை கைவிட்டது ஸ்டாலின் அவர்களோட ஈகோன்னு ஒத்துக்கிறீங்க. தெரிஞ்சுங்க, 8 வழிச்சாலைக்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பாஜக அரசு அனுமதி கொடுத்துருச்சு. 8 வழிச்சாலை ஒரு அந்த மலை குகையில பண்ணணும், அதில் கனிம வளங்கள் பாதிக்கணும் ஒன்றிய அரசு தான் சொன்னாங்க. திமுக எதிர்த்ததுன்னு போனால் அரசியலாக இருக்கலாம், ஆனால் ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கல. அதை ராமன் சாரே மறுக்க மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. அப்போ நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ வந்து நீங்களும் 10ஓட 1 11 தான். நீங்கள் ஒன்றும் பெருசாக புதுசு இல்லை. நீங்களும் இந்த காழ்ப்புணர்ச்சி வச்சுருக்கீங்க, நீங்களும் இந்த ஈகோ பார்க்குறீங்க. அப்போ எங்கே வந்து திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பேர் மாற்றி காலை உணவு திட்டத்தை காமராஜ் திட்டத்தை மாற்றிடுவோம், அப்படி மாற்றிட்டா போதும். அப்போ இதை கூட பொறுக்க முடியாமல் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு இயல்பான அந்த பொருளாதார அறிவு இல்லை. ஓகே சார், அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய விமர்சனங்களை வந்து அலீம் சார் வந்து வச்சுருக்காரு. பேராசிரியர் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா, அதாவது இது இப்போ இவர் பேசக்கூடிய பேச்சில் கூட நான் ஒரு அரசியலைத்தான் பார்க்கிறேன். இப்போ அடிப்படையில் வந்து 2020 இந்த திட்டத்தை முன்னெடுத்தது அதிமுக. ஆனால் எடுத்ததை முழுமையாக எதிர்த்தது வந்து திமுக. எப்படி 8 வழிச்சாலையை எதிர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, அதே போல் இந்த பரந்தூர் விமான நிலையத்திலையும் முதல்ல வந்து அதிமுக 2020 கொண்டு வரும் பொழுது இவங்க எதிர்த்தாங்க. அப்புறம் 22 வந்து இவங்களே கொண்டு வந்தாங்க. இவர் சொன்ன மாதிரி மத்திய அரசும் என்ன செஞ்ச அனுமதி கொடுத்ததா சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு, சண்முகம் என்ன சொல்கிறாரு, இவர்கள் வந்து வெளிப்படையாக செயலாற்றவில்லை, முழுவதும் வந்து ஒரு குழு போட்டாங்க, அந்த குழுவில் உள்ளவங்க அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி ஒரு முடிவை தர சொன்னாங்க, தந்த பின்னால் வச்சுக்கிட்டு வெளியிடவே இந்த நிமிடம் வரை வெளியிடவில்லை. அப்போ எப்படி வந்து சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அல்லது 12 மணி நேரம் வந்து தொழிலாளர்களுக்கு ஆக்கினாரோ ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் பொதுமக்களுக்கும் இடையூறாக எதையுமே செய்வது. சின்ன குறுக்கீடு, 12 மணி நேரத்தை 8 மணி நேரம் பாருங்க. இது வந்து திருப்பி மாத்தியாச்சு. இது வந்து நான் சொல்றேன், கொண்டு வந்துட்டு மாத்தினாங்கிறது நான் சேர்த்து சொல்லுவோம்ல. நீங்க அமைதியா இருங்க, நான் முழுசா பேசி முடிச்சுக்கிறேன், சரியா?
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக என்பது அங்கே அனுமதியெல்லாம் பெற்றுவிட்டு இந்த குழு கொடுத்த முடிவின்படி செயல்பட தொடங்கிவிட்டு வெளிப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலரும் வந்து அங்கே வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை விலைக்கு வாங்கிட்டு அவர்களுடைய தேவையாக நெருக்கடியை கொடுத்து வாங்கிட்டு ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்த்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, இதை வெளிப்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. பரந்தூர் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க, 381 ஏரி குளங்கள் 26% இருக்குது நீர்நிலைகள். அதே போல் இவங்க வந்து 5846 ஏக்கரில் 1802 ஏக்கர் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் சுற்றுச்சூழல் அனுமதியும் வாங்கலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலை, மதிப்பீடும் செய்யலை. அப்போ என்ன அர்த்தம்? சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மத்திய அரசினுடைய ஆதரவோடு திமுக அந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்து நினைச்சு வெற்றிகரமாக தொடங்கி விட்டோம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான நாட்களாக, 1000 நாட்களுக்கு மேலாக முழுக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏகனாபுரம் மக்களும் மற்றவங்களாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட முதல்வர் சந்தித்து உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கான மாற்று வழியை யோசிக்கிறேன் என்பது போல ஒரு அணுகுமுறையை முதல்வர்கள் செய்யலை. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இது கம்யூனிஸ்ட்காரங்களும் விடுதலை சிறுத்தைகளும் கூட இருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து விஜய் அவர்களும் நேரடியாக போய் சந்தித்தார். அப்போ இவங்க சொன்னால் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு. எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க? அரசியல் காரணங்களுக்காக வாக்குறுதி கொடுக்கல. அவங்க படுகின்ற பாட பார்க்குறாங்க, அவங்க சொல்கிற கோரிக்கையை வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு இவர்கள் சொல்லுது நியாயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சாதாரணமான இடம் இல்லை. இப்போ பள்ளிக்கரணை எப்படி வந்து நீர்ப்பிடிப்பு பகுதியான சதுப்பு நில காடுகளாக இருக்கிறது, அதை முழுக்க முழுக்க வளர்ச்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் அந்த நீர்நிலைகள் நிறைந்த பகுதி, குளங்கள் இருக்கிறது, அதே போல் ஏரிகள், கம்மாய்கள் அல்லது கிணறுகள், இதுபோல் நீர்வழி பகுதிகளாக இருக்கின்றன. அத்தனையும் நீர்பிடிப்பு பகுதிகள். இந்த நீர்பிடிப்பு பகுதிகளை வந்து அழித்துவிட்டு விவசாய நிலம், முப்போகம் விளையாடக்கூடிய விவசாய நிலம் அழித்துவிட்டு இவர்கள் பசுமை விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்கிறாங்களே, இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அங்கே விமான நிலையத்துக்கு ஒரு 5000 ஏக்கர் எடுப்பது மட்டுமல்ல, அந்த விமான நிலையத்தை மையமிட்டு அங்கே போக்குவரத்துக்காக விரிவாக்கம் செய்யப்படும், அங்கே ரயில்வே நிலையம் வந்து விரிவாக்கப்படும், பூந்தமல்லி டு பரந்தூர் எல்லாம் முழுக்க எல்லாம் விரிவாக. அப்போ அதாவது அந்த இடம் மட்டுமல்ல, அந்த 5000 ஏக்கர் மட்டுமல்ல, அதை சுற்றிலும் வணிக காரணத்திற்காக, போக்குவரத்து காரணத்திற்காக, அரசினுடைய செயல்பாட்டு காரணங்களுக்காக இன்னும் 50,000 ஏக்கர் கூட பாழாக போகும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயம், அதே தான் மக்களும் கேட்குறாங்க. பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது. அதே போல் நெடுஞ்சாலைகள் எல்லாம் நிறைய இணைக்க போறதா சொன்னாங்க. அந்த திட்டத்தையும் டிராபேக் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன். அதாவது என்ன நோக்கத்திற்காக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா, அந்த விமான நிலையத்தை மையப்படுத்த கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த விமான நிலையத்துக்கு 5000 ஏக்கருக்கு மேல போனது போல அதை சுற்றி வளர்ச்சிக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய அத்தனை செயல்பாட்டுக்கும் இன்னும் ஏகப்பட்ட விளைநிலங்கள் பாழா போகும். மறந்து ஒண்ணு. அதுக்கடுத்து அங்க வெள்ளத்தை வந்து தடுத்து நிற்பதற்கான அந்த நீர்ப்பிடிப்பு என்பது மெல்ல மெல்ல என்ன செய்ய உள்வாங்கி கொண்டு சென்னையை நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய வெள்ளங்களை எல்லாம் என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்துகிறது. சின்ன குறுக்கீடு. நீங்க இது சொன்னதுக்காக சொல்லுவோம் பேராசிரியர், நீங்க ஆந்திராவில் அமராவதி தான் இப்ப தலைநகரம். இன்னைக்கு ஒரு விமான நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. அமராவதியை சுற்றி இருக்கின்ற அத்தனை விவசாய நிலங்களும் விமான நிலையத்துக்கு எடுத்துக்கப்பட்டிருக்கு. அங்க அதற்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல முடிச்சுக்கிறேன். டெவலப்மெண்ட்ஸ் இல்ல சார், நான் உங்களுக்கு உங்க பேராசிரியருக்கு நான் சொல்றேன். இல்ல நீங்க டெவலப்மெண்ட்ஸ் நீங்க அவரே சொல்றாரு, சுற்றி பெரிய விமான நிலையங்கள் வரும், ரயில்வே நிலையங்கள் வரும், அது எல்லாமே கூடுதலான விவசாய நிலத்தை அழித்து கொண்டு வரோம், நீர்நிலைகளை அழித்து கொண்டு வரோம். நல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லியிருந்தேன் தம்பி. இப்ப இவர் சொல்றாரு, அப்ப சென்னையில எங்க கொண்டு வர போறீங்க? முதல்ல புரிஞ்சுக்கங்க. இப்ப சென்னையில நீங்க 5000 ஏக்கர் இடம் எங்க இருக்கு? நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய ஒரு வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென்பாண்டி நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நேர சென்னைக்கு ஒரு பதிலாக சர்வதேச விமான நிலையமாக இங்கே திருவனந்தபுரத்துக்கு போகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சென்னைக்கு வர விரும்பலை, நேரம் வந்து பெங்களூர் போகிறாங்க. அதே போல் கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்கள் முழுவதும் என்ன செய்கிறாங்க, கொச்சினுக்கு போகிறாங்க, சர்வதேச விமான நிலையத்துக்கு. அப்போ இப்படி பெருவாரியான மக்கள் வந்து இப்படி தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சென்னை தொலைதூரமாக இருக்கிறது என்பது தான் காரணம். அதே போல் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழ்நாட்டில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறன. அதில் மத்தியில் இருக்கக்கூடிய திருச்சியை வந்து விரிவாக்கம் செய்யலாம். அதை செய்தால் இதனுடைய சுமை குறையும். அதே போல் கோயம்புத்தூரில் உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தால் இதனுடைய சுமை குறையும். சென்னை விமான நிலையத்தினுடைய 2வது விமான நிலையம் எதற்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நினைப்புக்கு பக்கபலமாக இருப்பது வந்து திருச்சி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது. குறுக்கீடு முடிச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த பொருளாதார அந்த நுணுக்கங்களை தாவேக்காரர்களுக்கு தெரியல, பேராசிரியரும் தவறா சொல்றாரு. ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் வரணும்னா முதல்ல 2 விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று இடங்களை தவிர போர்ட்டும் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் சாத்தியம். ஒன்று சென்னை, இன்னொன்று தூத்துக்குடி. சரியா?
உங்களுக்கு வந்து சென்னை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் ப்ரிஃபர் பண்றாங்க. அது இதெல்லாம் ஆய்வு செய்யாமலாம் வந்து உங்களுக்கு பரந்தூருக்கு வரல. நீங்க நம்ம திருச்சியில கொண்டு வரணும், கோயம்புத்தூர்ல கொண்டு வரணும். விரிவுபடுத்த சொல்றேன்னு சொல்றேன். அது வாய்ப்பு இல்லைங்க. தொடர்ந்து பேசுவோம். இல்ல என்னமோ மக்கள் மட்டும் தான் போறதுக்கு அதே போல இல்ல மக்கள்ல தொடர்ந்து பேசுவோம் சார். இல்ல பெரு வணிக நிறுவனங்களும் செல்வந்தர்களும் பயணிப்பதற்கு ஏழை எளிய மக்களை உழைக்கும் மக்கள் என்ன செய்றீங்க நீங்க இது முக்கியமா பேசணும். செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் பயன்படுத்துறாங்க ஏர்போர்ட்ன்றாருல, இதுதான் தாவேகா புரிதல். ஆக்சுவலா ஏர்போர்ட் என்பது நீங்க வெறும் வணிகத்துக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து கார்கோ இருக்கு, லாஜிஸ்டிக் இருக்கு, பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் கார் ஏற்றுமதி பண்றாங்க. இதே இருக்கின்ற அந்த உடகரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கின்ற கார் கம்பெனி அதை பயன்படுத்துறாங்க. இதுதான் வணிகம். நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு கோயம்புத்தூர் உற்பத்தியை தடுத்து விட்டு ஏற்றுமதி பொருளாதாரத்துடைய எந்த அடிப்படையும் இல்லாம நீங்க பேசுறீங்க சார். தொடர்ந்து பேசலாம் ராமன் சார். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இல்லை, அவங்க இன்னொரு சொல்கிறாங்க. இப்போ விமான நிலையத்தில் இப்படி சொன்னாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை எப்படி சொன்னாங்க. இப்போ கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் இருக்குல்ல, கேபிட்டல் சிட்டி, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விமான நிலையம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 2 இடம் போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே பழைய விமான நிலையத்தை வந்து இந்தியாவினுடைய உள்ளூர் விமான சேவைக்காகவும் புதிய விமான நிலையம் வெளிநாட்டு சேவைக்காகவும் பண்ணியிருக்காங்க. அதே போல் விட சென்னை விமான நிலையம் இப்போ இருக்கிறதா இந்தியாவுடைய இதுக்கும் பரந்தூர் விமான நிலையம் வெளிநாட்டு தொடர்புக்கணும். ஆனால் ஒரு விஷயம், பரந்தூர் விமான நிலையம் தான் அங்கே உள்ள கார் கம்பெனி போக்குவரத்துக்கு துறைமுகத்தை வழிகாட்டி கொண்டு போக முடியும் சென்னையில். அதுதான் பக்கம். இதை விட நமக்கு அதுதான் பக்கம் வழியில். இப்போ திருச்சிக்கு வியாபாரம் பண்ண முடியாது. தூத்துக்குடி வந்து துறைமுகத்தோட சார்ந்தது. பட் விமான கார்க்கு வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் இப்போ இடம் கையப்படுத்தப்பட்டால் தான் எல்லா கட்டமைப்பும் உருவாகும். அதுக்காக தான் 2006 டிஆர் பாலு கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானகரத்திலிருந்து துறைமுகம் வரைக்கும் அமைஞ்சுக்கிற வழியாக துறைமுகம் வரைக்கும் பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வானகரத்தில் வந்து கோயம்பேடு வரைக்கும் ரோட்டு நடுவில் கொண்டு பில்லர் போட்டாங்க. சோமா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் தான் அதை எடுத்து டெண்டரை. அதே போல் சேத்துப்பட்டில் ஆற்றுக்குள்ளே கொண்டு போட்ட அந்த திட்டத்தை வந்து அதன் பிறகு அந்த கோயம்பேட்டிலேருந்து முடித்தோடனே கோயம்பேட்டிலேருந்து ஆற்றுக்குள்ளே எடுத்து அமைஞ்சுக்கிற வழியாக கூவாரை இது பண்ணி எடுத்து கரையெல்லாம் ஆக்கிரமிப்பில் ஆக்கிட்டு கொண்டு போகிற அந்த திட்டம். அதுபடி ஆட்சி முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்சி முடிஞ்சால் 2011 ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக வராங்க. அப்போ இந்த திட்டம் தொடங்கணும். ஏன்னா மாநில அரசு நியூஸ் கொடுத்தா பண்ண முடியும். கார்டுக்காரங்க போது ஜெயலலிதா அம்மா கேட்டது என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு திட்டம்னா அப்போ எவ்வளோ என்ன இதில் என்ன விஷயம்னா பொலிட்டிக்கலில் எந்த திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த 4-5 ஆண்டுகாலம் ஒரு ஆட்சி என்பதுங்க. அது மத்தியிலோ மாநிலத்திலோ அது 4 ஆண்டுகள் கூட நீங்கள் நிறைவேற்றணும். எலெக்ஷன் நெருங்கும் போது நீங்கள் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்தால் நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாதுன்னா அந்த திட்டம் இன்றைக்கி பறக்கும் சாலை மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் கிடப்பில் கிடந்த காரணமே புது கவர்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு கேள்விக்கூடல இவங்க டெண்டர் என்ன சும்மா இருக்குதா கேவடிக்கணும்ல. அப்போ ஜெயலலிதா இப்போ 2011 முதலமைச்சர் வரும்போது அந்த திட்டம் நெடுஞ்சாலைத்துறையில் பார்க்கும்போது எனக்கு என்ன நீ கடந்த கவர்மெண்ட் எனக்கு என்ன அப்போ அந்த திட்டம் கிடப்பில் போச்சு. இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து அதுக்கு 100 கோடி ரூபா நிதிகளை ஒதுக்கி இப்போ வேலை நடக்குது பறக்கஞ்சாலை திட்டம். தகவலுக்காக சொல்கிறேன். ஆகவே இதில் வந்து குழம்பக்கூடிய விஷயம் கிடையாது. ஸ்ரீபெரும்புத்தூரில் பரந்தூர் விமான நிலையத்தில் அங்கே வந்தால் தான் போக்குவரத்துக்கும் கார்கோ எக்ஸ்போர்ட் இல்லை இதை பேஸ் பண்ணி தான் ஒன்றிய பாஜக அரசு அனுமதி கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அண்ணன் சொல்கிறதுல ஒரு விஷயம் முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் அனுமதி கிடைக்கலாம் இல்லை, அனுமதி கொடுக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதி கொடுத்தாச்சு. நான் சொல்றது சுற்றுச்சூழல் ஒரு நிமிஷம் சுற்றுச்சூழல் ஒன்றிய அரசு தான் சுற்றுச்சூழல் யார் கண்ட்ரோல் இருக்கு? இல்ல அது அப்ப அதாவது ஒரு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? பேசுவோம் ராமன் சார். இந்த ஒரு விஷயம், அதாவது தாவேகா தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. 800 to 900 ஏக்கர் நீர்நிலைகள் அங்க இருக்கு, அங்க ரன்வே அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயங்களுங்க, இப்போ தாவேகா அரசு இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 67க்கு பிறகு 2020 கடந்த இந்த 2026 மே மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி ஆட்சி வந்தது. ரெண்டும் திமுக இல்லை அதிமுக. இப்போ மே மாதத்துக்கு பிறகு புதிய ஒரு அரசு மக்கள் வந்து ஒரு தாவேகா அரசை தேர்ந்தெடுத்துக்காங்க. இந்த ஆட்சி வந்து 100 நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அமைச்சர்கள் எல்லாமே ஜேசிடி பிரபாகரனும் சபாநாயகரும் அமைச்சர் செங்கோட்டையன் தவிர்த்து மீது எல்லாமே சந்தைக்கு புதுசு. ஸோ அவங்களுக்கு துறை ரீதியான அதிகாரிகளும் சட்ட வல்லுநர்களும் அதை உள்வாங்கி எடுத்து கேட்கக்கூடிய மனநிலையில் இங்கே பாதி அமைச்சர்கள் கிடையாது. உங்களுக்கு நான் வந்து இந்த துறை எனக்கு தெரியும். காரணம் என்ன, இப்போ திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அதிகாரியை போட்டால் இந்த செட்டிங் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சட்டசபையினுடைய சட்டமன்ற செயலர் இருந்தார்ல, அந்த செயலரை வந்து புதுசாக அந்த ஆட்சி வந்தவொடனே எம்எல்ஏக்களை வழிகாட்டி அந்த செயலர் தான் வழிகாட்டுவாங்க. அப்போ வழிகாட்டும் போது எம்எல்ஏக்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும். அங்கே என்ன பிரச்சனை நீ என்னையா சொல்ல நான் என்ன கேட்கும்போது அவரே ராஜினாமா பண்ணிவிட்டு சாந்தின்னு ஒரு அம்மா அங்கே போட்டுருக்காங்க. வழிகாட்டுதல் எம்எல்ஏக்களுக்கு கைட்லைன்ஸாக போட்டுருக்காங்க. அப்போ ஒரு துறை சார்ந்த இன்றைக்கி தாவேகா புதிய அரசாக வந்தாலும் இவர்கள் வந்து இப்போ சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனைனா
இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒருத்தர் வருவாங்க, எதிர்க்கட்சி ஒருத்தர் வரும். ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணாங்க, எதிர்க்கட்சி எதிர்க்கும். உடனே விதியை 110 எதிர்க்கட்சியை வெளியே அனுப்பிட்டு திட்டங்களை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டசபை நடக்கிற அத்தனை காட்சிகள் ரீல்ஸு ரியல் எல்லாம் வந்து இப்போ ஏன்னா பாட்டு பாட வரும் பஜனை, அதாவது பஜனை மடம் மாதிரியும் தேவ திருச்சபை மாதிரியும் அந்த சட்டசபை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த சட்டசபை நடக்கிற அத்தனை ஏற்கனவே திமுக ஆட்சியிலையும் இதே போல புகழ் பாடுறதும் பாட்டு பாடுறதுக்கு இருந்து பாடுறாங்க. ஆனால் அதை விட இப்போ என்னன்னா தோணும். இல்லை, அதை விட இப்போ என்ன எல்லாமே புதுமுகங்கள் வரும்போது இதுவும் ஏதோ ரசிகர் மன்ற தலைமை ஆபீஸ் மாதிரி பணியூர் சந்தை மாதிரி ஒரு நிலைமை சட்டசபை நடக்கிறாங்க. சட்டசபையை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயம் இல்லைங்க, தமிழகத்தை பொறுத்தவரையும் RSS இயக்கம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற என்ன காரணம்னா சட்டசபை இந்த ஆட்சி வந்த பிறகு தேவ வாடிக்கன் திருச்சபையான ஒரு நிலைப்பாடு உள்ளே சென்று இதுல ஒரு சின்ன மாறுபாடு அண்ணன் சொல்றது மாறுபாடு அண்ணன் சொல்றது ஒரு மாறுபாடு. ஏன் அந்த பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில போய் பூஜை கேட்க வந்த திருப்பதி இதெல்லாம் வந்து கேள்வியா சௌமியா கீதை சொல்லும்போது உங்களுக்கு டென்ஷன் சமாதியில போய் வழிபாடு செய்யறாங்களே அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நாத்திக சிந்தனையாளர்கள் அதான் கேட்கணும். அவர் கேட்கல இந்த கேள்வியை. இல்ல சார், நாங்க சொல்றோம் சார். ஆமா சார், அங்க நடக்கிற கூத்துக்களை சொல்றேன் வந்து. இப்ப ஏன் அப்ப நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புல வேண்டாம் சொன்னீங்க? நீங்க சொல்றது பேசி முடிக்கணும், அதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வந்த உடனே தனக்குன்னு ஒரு கொள்கை எதிரி வேறு, அந்த எதிரி வேறு, இந்த ஒரு பாலிசா வச்சாங்க. சட்டமன்றத்தை அந்த தமிழ்நாட்டுடைய தொகுதி மறுசீரமைப்பில் வந்து திமுக என்ன சொல்லிச்சோ அதே தான் தாவேக்காவும் சொல்லிச்சு. அதெல்லாம் முடியாதுன்னு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்தார். வந்தவுடனே அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தங்களுக்கு ஒன்றும் தெரியாதது ஒன்றுமில்லை, பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள தாவேக்கா வந்து பாஜக அடிமையா இருக்குது. அடிமை கிடையாது, அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு விமான நிலையத்தை இந்த தாவேக்கா ஆட்சி வந்தன. தாவேக்கா ஆட்சி வந்தனா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, KC வேணுகோபால், நம்முடைய எங்கள் வேலூரில் விருதுநகரில் இருக்கிற அறிவு சிகாமணியான தமிழ்நாடு இப்போ தலைவர் எம்பியான அவர் மாணிக்கத்தாக்கூரில் சேர்ந்து எப்படியாவது தேசிய அளவில் விஜய முதலமைச்சரை கொண்டு போய் நாம் ஆட்சி அமைச்சலான்னு ஒரு கற்பனை வலயத்தை கட்டி அந்த கற்பனை வலயத்துக்குள்ளே நாங்களும் மாறஞ்சோன்னு எம்எல்ஏக்களும் சேர்ந்து 2 மந்திரி வாங்கினாங்க. இந்த மந்திரி வாங்கினாங்க. காங்கிரஸ் என்பது தாவேக்காவுக்கு கிடைத்த கள்ளச்சாவி. அமித்ஷா உள்துறை அமைச்சர் முதலமைச்சரை கவுன்சில் தென்னிந்தியா கவுன்சில் மீட்டிங் நடந்த பிறகு இப்போதான் தாவேக அரசு உண்மையான சாவி டெல்லி கொடுத்துள்ளது. ஆகவே டெல்லி கொடுத்துள்ள சாவியை வைத்து தான் தாவேக ஆட்சி நடத்துமே தவிர்த்து கள்ளச்சாவியான காங்கிரஸ் ஒருபோதும். அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க, அதை தான் சொல்ல வருவாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? பிஜேபி டீம் கிடையாதுங்க. எதிர்ப்பு முனையில் இருந்தால் நிர்வாகம் நடத்த முடியாது. ஆகவே மத்திய அரசு நட்பு ரீதியாக விமான நிலையத்தை தடுத்ததே பாஜகவுக்கு எதிரான மனநிலை தானே, அந்த முன்னெடுப்பு தானே சார். அது தேர்தல் வாக்குறுதி. பிஜேபி மாறுபடுறேன். இதுல நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டு சார்பில் ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனா நான் இந்த ஒரு பார்வையை பதிவு பண்றேன். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கின்ற மாநிலம் வந்து எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, உயர்கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. கடந்த 50 ஆண்டுகள் ஆட்சியில் தமிழ்நாடு மேலோங்கி இருக்குங்கிறது எல்லாரும் மறுக்கவே முடியாது. பாஜகவுடைய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் கூட நம்ம 50% நெருக்கிட்டோம். அகில இந்தியாவில் 28% முடிச்சுக்கிறேன், 28% தான். இப்போ இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த மாநிலத்தை தடுப்பதற்கான பல்வேறு கூறுகளில் தான் இந்த பரந்தூர் விமான நிலையம். இன்னைக்கு ஒரு பக்கம் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தாலும் தாவேகா வந்து இதை வந்து ரத்து செய்தது கூட தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிரான விஷயம் தான். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்றாருல்ல, சாவி ஒரு நிமிஷம் சார் முடிச்சுக்கிறேன், சாவியை கொடுத்து விட்டேன்னு, அதான் உண்மை. அமித்ஷா வந்ததே சாவியை கொடுக்கத்தான். காங்கிரஸ் வந்து நீங்க வேணா ஆட்சியில சேர்த்துக்குங்க, சாவி எங்க சாவி தான் இருக்கணும். இது வந்து பாஜகவுடைய மறைமுக ஆட்சி தான் இங்க நடக்குதுங்கிறத சொல்லிட்டோம். பாஜக முதல்வர் விஜய் ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அதாவது வந்து நான் வந்து அரசியல் பண்றது வெளியில பண்ணிப்பேன், இங்க வந்து சட்டசபையில வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுக்கு இருக்காது, ஏன்னா நான் இணைஞ்சு போய் மக்களுக்கான தேவைகளை வாங்குவேன் அப்படின்னு உள்ளே சொல்லியிருக்காரு. என்னைக்கு எதிர்த்திருக்காரு? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு நிமிஷம் சார். என்னைக்கு பாஜகவை, ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ், பாஜகவை என்னைக்கு எதிர்த்திருக்காரு? ஏதாவது ஒரு வார்த்தை மோடிஜி இப்படி பண்ணிட்டாரு சொல்லியிருக்காரா? இதே அவர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிராக இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்நிய வெளிநாட்டிலிருந்து வந்து அந்நிய நிதியை கொண்டு வருவதற்கான அந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட், இவர் ஜோசப் விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாரு,
கொடுக்கல. சரி. சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இங்க பாருங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு நிமிஷம் பேசுறதே பேசுறாங்க. இது நல்லது இல்ல. சரி, ஓகே. அவங்க பேசுறதே பேசிட்டு ஒரு நிமிஷம்னா அடுத்த நேரத்தையே எடுக்கிறாங்க. ஓகே எங்களுக்கு சார், வாய்ப்பை கொடுங்க. ஓகே சார். சார் இப்ப இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து இப்ப கைவிடுறேன் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் திமுக வந்து பயங்கரமா எதுக்குது? தம்பி ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. அதாவது பாஜக வந்து அனுமதி கொடுத்தும் கூட தாவேகா எதுக்குன்னா பாஜக கூட சமரசம் பண்ண தயாரா இல்ல, போர்ஸா எதுக்குறாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்னு, முழுக்க ரியல் எஸ்டேட்டுடைய மாபியாக்கள் முழுக்க முற்றிலும் சுற்றி வளைத்துட்டாங்க. இது போயிருமே, அத்தனை ஒரு பெரிய கொள்ளையிலாம சம்பாதிக்கலாம் நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு புது காரணம் ஒண்ணு சொல்லிருக்காங்க. அதாவது பரந்தூருக்கும் மீனம்பாக்கத்துக்கும் 150 கிலோமீட்டர் கம்மி தான் அப்படி ஒரு சொல்றாங்க. இப்போ 150 கிலோமீட்டர் கம்மி. பேச விடுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த நிலத்தை என்ன செய்ய போறாங்கன்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நிலத்தை இன்னும் வளமான பூமியாக்கி ஒரு முன்மாதிரியான விவசாய மண்டலமா மாத்தலாம். ஒரே ஒரு கேள்வி, 2000 பணத்தை வாங்கிக்கலாம். இதை தாவேகா அரசு பண்ணுமா? இப்ப கையகப்படுத்தப்பட்ட நிலத்துல நீங்க வேற எந்த தொழிலும் பண்ண மாட்டீங்க, இது சாத்தியமா? விவசாய முன்மாதிரியாக ஒரு விவசாய மண்டலமாக மாற்றி பெரிய அளவுல ஏற்றுமதி இறக்குமான விவசாய தளங்களா மாத்தலாம். வழி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னால 2 ஆட்சிகளும் மாறி செஞ்சவங்க அவர்களுக்குள்ள ஒரு அனுசரணையோடு போய்கிட்டாங்க. ஸ்டாலின் போய் எடப்பாடிக்கு மேலேயும் அண்ணா மேலேயும் மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகளை கவர்னர் கொடுக்குறாரு. ஆனா ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, ஒரு நடவடிக்கை எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர்கள் மாறி ஒருத்தர் இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கு அதிகமான எண்ணிக்கையில் உள்ள திமுக ஆதரவு தரும் சொல்ல முடியுமா? சொல்லுமா? என்ன காரணம்? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த கேள்வி எழுப்புனாங்க. இப்போ வந்து 2000 ஏக்கர் கிட்ட வந்து நீங்க நிலத்தை கையகப்படுத்திட்டீங்க, பணம் கொடுத்தாச்சு அரசாங்கம், இதை திருப்பி கொடுத்துட்டா பணத்தை கொடுத்துருவாங்களா? கொடுக்க போறது இல்ல. அந்த 2000 ஏக்கரும் வெளியாட்கள், வெளியூர்ல இருந்து உள்ளவர்கள், இப்ப இருக்கின்ற மற்ற இடங்கள் தான் அந்த உள்ளூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் இல்லை முடிச்சுக்கிறேன். அப்ப இந்த இடங்களை அண்ணன் சொல்றாருல்ல, விவசாயம் பண்ண போறது இல்ல, விவசாயம் சார்ந்த ஒரு தளத்தை உருவாக்க போறோம். என்னங்க இது? விவசாயம் சார்ந்த ஒரு தளத்தை உருவாக்க போறோம். எந்த மாற்று இல்லங்க, இல்ல மாற்று திட்டம் இல்ல, வரைக்கும் மாற்று திட்டம் இல்ல. இருங்க, நம்ம பேசுவோம் சார், பேசுவோம். ராமன் சார், நீங்க சொல்லுங்க, இதை ஏன் இந்த திட்டத்தை திமுக வந்து எதிர்க்குது? ஒரு விஷயம். அதே போல நிறைய விமர்சனங்கள், அதாவது திமுக தலைவர்களுடைய துணைவியாருக்கு அங்க எதே பண்ணை வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரப்புறாங்க. இது உண்மையா? கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் திமுக தலைமையில் 5% வச்சுருந்தாங்க. விஜய் முதலமைச்சர் இருக்கும்போது சொன்னார்ல, இங்கே ஒரு விஜய் சென்டர் தான். ஆனால் கடந்த ஆட்சியில் பவர் சென்டர்னால் ஒரு பவர் சென்டர் ஸ்டாலின், 2வது பவர் சென்டர் சபரீசன், 3வது வந்து இவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு பவர் சென்டர் நடந்தது. இப்படி அடுத்து துர்கா ஸ்டாலின், இப்படி 5 பவர் சென்டர் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட்டுடைய மிகப்பெரிய ஒரு சின்ன உதாரணம். 2 நாளுக்கு முன்னால் வேலுமணி எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார். கோயம்புத்தூரில், ஆமாம், கோயம்புத்தூரில் G2 லேஅவுட்டை காட்டி கோயம்புத்தூரில் லேஅவுட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பல விதமான காட்டு மிருகங்களை அடித்து கொன்று அது லேஅவுட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எதிர்க்கட்சி என்ன சொல்லுதுன்னா, திமுக என்ன சொல்லுச்சுன்னா, ஏப்பா உன் மாவட்டம் தானே, நீ அன்னைக்கு பார்த்துட்டேன்னு இருந்த, இன்னைக்கு ஏன் நீ கேட்குறா என்ன கொஸ்டின் எழுப்ப காரணம் என்ன? வேலுமணி அவர்கள் தாவேக்கால வர்றதுக்கு 10 எம்எல்ஏக்களை கூட சேர்ந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கார். இதை வந்து செங்கோட்டையன் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு. இப்போ கரண்ட்ல இது வந்து ஒரு எந்த ஆதாரம் இல்லாம இந்த செய்தியை ராமன் பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், ஆட்சி உங்கள்ட்ட இருக்கு, அதனால லூலு மால் ஓனரா ஆனா G2 லூலு மால் ஓனரா அநியாயங்க சார், அட்டுழியம் சார். பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகளை லேண்டு வாங்குறதுக்கு ஒவ்வொரு லேண்டை வாங்குறதுக்கு 10-15 புரோக்கரை வச்சு டீல் பண்ணாங்க சார். ஒரு சின்ன உதாரணம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குது. இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி 20 கிலோமீட்டருக்குள்ள பல்க் லேண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட விஐபிக்குள்ள உள்ளது. பரந்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் ரயில்வே, பஞ்சப்பூரில் திருச்சி பேருந்து நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, புதிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற 5000-10,000 ஏக்கருக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எக்ஸ் மாஜி அமைச்சர் சொந்த இடங்க. கலைஞரே ஒரு முறை சொன்னார், கலைஞரே ஒரு முறை நேரு கூட சொன்னார், மலைக்கோட்டை கோவிலை தவிர்த்து எல்லாமே ஆட்டை போட்டு போயிட்டீங்களா. 2006 கலைஞர் கட்டணம் தமிழ் சொன்னது தகவல். நீங்க லேண்ட் உள்ள சார் மேடை பாட்சி மாதிரி பேச அப்படி கிடையாது சார். அனுமதிக்க முடியாது. 5 ஆண்டு காலத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நீங்க ஆய்வு செய்து பாருங்க. பில்டிங் அது மாதிரி பில்டர்களை ஆய்வு பண்ணி பாருங்க. அத்தனை பில்டர்களும் அத்தனை ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களும் திராவிட முன்னேற்ற சேர்ந்தவங்க தான். இதான் பிரச்சனை. நீங்க என்ன நினைச்சீங்க, திமுக திரும்ப ஆட்சி வரும்னு நினைச்சீங்க, ஆட்சிக்கு வரல. இப்ப என்ன ஆயிப்போச்சு சொல்றது வந்து
கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஊர் அறிஞ்ச விஷயம் இது பூராம இவர் சொன்னு போறான். இவர் ஆதாரம் கேட்கறாங்க. இதைத்தான் சொல்றாங்க சட்டமன்றத்திலே கை ஆதாரம் இந்த பாருங்க, இந்த தமிழ் இல்ல, தமிழ் இந்த சார், இது ஆதாரங்கும் போது ஒரே ஒரு விஷயம் ஆதாரம். அலிம் சார்ட்ட போயிடலாம். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கல. சின்ன உதாரணம். காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். அப்போ எதிர்க்கட்சியிலேருந்து அண்ணாதுரை கேட்குறாரு, நிறைய ஊழலை காங்கிரஸ் கட்சியோட ஊழல்களை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க அண்ணாதுரைட்ட. அண்ணாதுரை சொன்னார், நான் சொல்வதெல்லாம் குழாயடியில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை தான் நான் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்போ குழாயடி சொன்னது நாட்டு நடப்புன்னு அவர் சொல்கிறாங்க. மக்கள் பேசுகிறா பாருங்க, அண்ணன் கரெக்டாக சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. சார் சொல்றது வந்து இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல பெருவாரியா வருது. எப்படி சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா? பாஜக எப்படி சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா? பெருவாரியாக பத்திரிகை செய்தி வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. இதுல இருந்து மக்களுக்கு புரியல. எப்படி சேர்ந்துட்டாலும் மக்களுக்கான விஷயத்தை சொல்றாங்க. மக்களுக்காக பேசுறோம். இல்ல நான் சொல்றதுக்கு பள்ளி அனுமதி வாங்குறதுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஊழல பண்ணிட்டு பிடி அரசகுமார் ஜெயிலில் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதற்கு அன்பில் மகேஷுக்கு தெரியாம 100 கோடியில இருந்து 300 கோடி வந்து பள்ளியிட்ட வாங்க முடியுமா? ஓகே, நீங்க ஆதாரம் கேட்டீங்க சார். ஆதாரம் கேட்டீங்க. சட்டசபையில நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒரு விஷயம் சொல்றாரு, நானே வந்து குளோபல் நிறுவனத்திட்ட காசு கொடுத்திருக்கேன். இத மறுப்பாரா முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அவரை அரெஸ்ட் பண்ணணும். அவர் வந்து நான் பதில் சொல்றேன் பொறுமையா. எல்லாரும் சேர்ந்து வச்சுட்டோம். ஒரு நிதியமைச்சர் இப்படி சொல்றாருல்ல, அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஒரு வழக்கு போடுங்க, அந்த சாட்சியங்களை கொடுத்து கைது பண்ணுவீங்க சம்பந்தப்பட்டவங்களை. நான் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. இப்ப ஆட்சி யார்கிட்ட இருக்கு? தாவே கடை தான் இருக்கு. எல்லா அதிகாரமும் தாவே கடை தான் இருக்கு. பத்திரப்பதிவுல ஊழல் குவிந்திருக்கிறது. பத்திரப்பதிவுல வந்து கடந்த காலங்களில் எந்த ஊழலுமே இல்லை. இப்பதான் 5 வருஷத்துல ஊழல் குவிந்திருக்கிறது. சரி, ஓகே, எவிடன்ஸ் காமிங்க. நீங்க சொன்னார்ல நிதியமைச்சர் இப்படி சொன்னாருன்னு, நான் தான் ஆதாரம். வழக்கு பதிவு பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். வழக்கு பதிவு சொல்றேன். ஏன் கட்டிட்டே இருக்கணும்? அப்ப முடிக்க வேண்டியது 10 நிமிஷம் வருங்க. இங்க பாருங்க, அதாவது கோப்புகள் எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறது, எப்போ வேணாலும் ஓபன் பண்ணுவேன், ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். இதுதான் ஆன்சர். முடிச்சுக்கிறேன். கோப்புகளை தாராளமா ஓபன் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு அச்சம் இல்ல. என்ன மிரட்டி காமிக்கிறீங்களா? முதல்வர் கைக்கு ஒரு நிமிஷம் கேக்குறேன். முதல்வர் கேட்டு 3 நாள் பொறுத்தா உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்றாரு. பாருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்களாம் சொல்லவடதான். எல்லா இதுக்கும் சாட்சியங்கள் தேவை. தாராளமா பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. உங்க கையில தான் வந்து அதிகாரம் இருக்கு. நீங்க ஒரு விஜிலன்ஸை போட்டு இது பண்ணுங்க. யார் வேணாங்கிறது உனக்கு தெரியுமா சார்? விஜய் அவர்களுடைய போட்டோ இன்னைக்கு அரசு இதுல வைக்கிறாங்கல்ல, அது இன்னைக்கு பத்திரிகையில் வந்த செய்தியை நான் சொல்றேன். பத்திரிகையில் வந்த செய்தி தினமலர்ல இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப அத ஆதாரம் எடுத்துக்கலாமா? ஆதாரம் நான் சொல்லல, செய்தியை சொல்றேன். நான் ஆதாரமா சொல்லல, உதாரணம் சொல்றேன். பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு. இப்ப இது 300 ரூபா போட்டோவை 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் நடந்த ஊழல்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆட்சி வந்து 100 நாள் தான் ஆயிருக்கு. 100 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் 100 வருஷம் ஆகல. ஓகே சார், ராமன் சார் ஏதோ சொல்லுங்க. புதுமட அலின்னு சொல்றாரு, 300 ரூபாய் போட்டு 800 ரூபாய் போட்டுருக்காங்க. ரைட், ஓகே. இது ஒரு 500 ரூபாய் டிஃபரன்ஸ். தமிழ்நாட்டில் நியாய விலை கிடையாது. இது நியாயப்படுத்துறாங்க பாருங்க. இல்ல சார், 300 ரூபா போடல, 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 800 ரூபாய் போட்டுங்க நீங்க சொல்றீங்க. ரைட், இது இருக்கட்டும், வாதத்துக்கு எடுத்துடுவோம். இப்போ ரேஷன் கடை இருக்குல்ல, நியாய விலை கடை. நியாய விலை கடையில் அரிசி லாரியில் ஏற்றுறாங்கல்ல ரேஷன் கடை கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு கீழே கொட்டி வேஸ்டான அரிசிக்கு கணக்கு 1600 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்குன்னு பொய் கணக்கு எழுதுகிற இதெல்லாம் கடந்த திமுக ஆட்சியில் தான். ரெண்டாவது, ஏன் வழக்கு போட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன உதாரணம், சட்டமன்றத்தில் கடந்த வாரத்தில் ஏவா வேலு ஐபிரேஷன் கேட்குறாரு, இதெல்லாம் நீங்கள் என்ன ஊழல் இருக்குது எங்கள்கிட்ட? ஒன்றுமே இல்லை, நாங்கள் நிரபராதி கன்யாவான் வந்து எப்படி சொல்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் கேனேன்னு நினைக்காதீங்க, 3 லாகவுடைய ஊழல் ஃபைல் என் டேபிளில் இருக்குது, கிளற வச்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நேரம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி திரும்ப அறிவாளத்தில் திங்க் பண்ணி மறுநாளைக்கு நீ வெளியே எடுத்துகிட்டு வா. ஏன் வெளியே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஊழல் ரகசியங்கள் சில கசிவுகள் எதிர்கட்சியிடம் திமுகவுடன் தலைமையில் சொல்லியுள்ளது. ஆமா சார், பேச விடுங்க, உண்மைதான் சார். இந்த ஃபைல் எந்தெந்த லாகல எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு ஃபைல் ரெடி ஆகிட்டும் போது, இந்த ஊழல்ல சில ரகசியங்கள் எப்படி தேர்வு எழுதும் போது பிட்டு வெளியாகுதுல, அது லீக் அவுட் ஆகுது, அது மாதிரி. ஆமா, அது மாதிரி லீக் அவுட்டா இருக்குது. இந்த ஆனா நீங்க என்ன ஆளு பாத்தீங்களா? நீங்க என்ன ஆளு பாத்தீங்களா? அது வெளியே தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போட்டு கூட ஒரே கொஸ்டின் வெளியாச்சு. அதுல எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளவு விசாரணை நடந்து, எவ்வளவு பேர் சூசைட் பண்ணாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸ்டேட்மென்ட் பண்ணுவாங்க. செஞ்ச தப்பு கிடையாது. ஆமா, இல்ல சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தான் முதலமைச்சர் தாவேக அரசு என்ன பண்ணாங்கன்னா, தாவேக முதலமைச்சரை சுற்றி இருக்கிற தலைமைச் செயலகத்தில் பல உயர் அதிகாரிகளுடைய செல்போன்களை
இன்று டேப் பதிவில் உள்ளன. விஜிலன்ஸ் இதுக்கு தமிழ்நாடு என்ன? விஜிலன்ஸ் டேப் வேலை பதிவு- சூப்பிட்டு இருக்காங்க. டேப் பதிவில் உள்ளன. அதுக்காக தமிழ்நாடு தான் விஜிலன்ஸ் வேலை சூப்பிட்டு அதை இருக்காங்க. பேசி முடிக்கிறேன் இல்ல சார். சார், ஒரு பதில் அதுக்காக சொல்லுங்க. தான் சில அதிகாரிகளை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுக்கிறாங்க, சில அதிகாரிகளை கண்காணித்துக் கொள்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் கடந்த ஆட்சியிலும் அங்கு வைத்துக் கொண்டு உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி மெட்ரோக்களை கொள்ளையடித்த பல ஊழல் அதிகாரிகள் பல ரகசியங்களும் உள்ளன. அமலாக்கத்துறை அந்த அவங்க கையில உண்மைதான் தான் சார். இருக்கு. அந்த அதிகாரிகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழல் புட்டப் பண்ண ஃபைலில் சில ரகசியங்கள் லீக் அவுட் ஆகியுள்ளன. இந்த லீக் அவுட்டை வச்சு தான் திமுக எதிர்க்க சொல்லுது கொண்டு வானா இவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபா வக்கீலுக்கு பணத்தை கொடுத்து வாதாடுறவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆமா சார், narrative உண்மைதானே. set இதெல்லாம் இவங்க இதெல்லாம் சார் தவறான வழக்கே narrative. சமாளிக்கலாம். ஓகே, ஓகே. சார், செந்தில் பாலாஜி ஒரு உத்தம சீலனா? செந்தில் பாலாஜி சத்யபான் சாவித்திரி இது ரொம்ப தவறானது சார். இல்ல, செந்தில் பாலாஜி என்ன ஒரு சார் அபாண்டமான காந்தியின் பேச்சு சத்யசோன புக்கு படிச்சவரா? சார், ஒரே நிமிஷம். ஊழல்வாதிகள் சார், நாட்டை கேள்வி கொள்ளையடித்து கேட்டீங்க. ஒரு குடும்ப வழக்கு நடந்த ஆட்சியில மக்கள் புறக்கணிச்சு நீங்க பேசுறீங்க. நீங்க கீழே விழுந்தாலும் சார். மீசையில மணிவெல்லாம் சொல்லி கொக்கரிக்கிறீங்க. என்ன அர்த்தமா சொல்லுங்க? சார், ஒரே நிமிஷம். இவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்காரு. பதில் அலீம் சார் கேட்டோம். அவர் சொல்ல மாட்டார் சார். சார், இப்ப அவர் அவரு- கீழே விழுந்தாலும் எங்கள் மீசையில் பாருங்க. மண்டு ஒட்டவில்லை, அறிவாலயம் என்று சொல்வார். சார், டைம் கொடுத்தாதான் சொல்லுவாங்க. சார், பதட்டப்படுறாங்க இப்ப ரெண்டு பேரும். அவர் சொன்னது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல முன்னாள் இல்ல இதை முடிச்சிருவோம். செந்தில் பாலாஜிக்கு வேணாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி அதிமுக இருக்கும்போது கரூர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவரே குற்றவாளின்னு சொல்லுவாரு. ஜெயில விட்டு வெளில வரும்போது தியாகிங்கிறீங்க. இப்ப நான் பேசுறதுக்கு விடுறீங்களா? உங்களுக்கான கேள்விதான். மொத்த பதில் கேள்வி கொடுக்குறேன். உங்கள்ட்ட பதில் கொடுக்குறேன். கொடுக்குறேன். சரியா? அதாவது திமுக மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைப்பீங்க. ஆனா வந்து பலாயிரம் கோடி ஊழல் செய்தவர்கள் பாஜகவுக்கு போயிட்டா வாஷிங் மிஷின் சொல்லி முடிச்சிருவீங்க. அது விடுங்க ஒரு பக்கம். அப்ப திமுகல வந்த எக்ஸ் மினிஸ்டர்லாம் நான் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன் சார். ஓகே சார், சார் சொல்லுங்க. வந்த அமைச்சர்லாம் யாரு சார் சொல்லுங்க. இல்ல இல்ல அப்ப திமுகல வந்த கேள்வி சொல்லுங்க கேட்கிறோம் சொல்லுங்க. சார். கேள்வி கேட்கிறோம். இல்ல, இவங்க திமுகல வந்த உத்தம புருஷர்களா சொல்லுங்க. பதில் இல்ல, அது போலதான் இதுங்கிறாரு. இல்லங்க பதட்டப்படுறாங்க. சார், டைம் கொடுப்போம். இல்ல பேசட்டும். ரெண்டு பேரும் என்னோட மூத்தவர்கள் தான். இல்ல, இப்ப நானே சொல்றேன். ரெண்டு இவர் கேள்வி கேட்கற பேரும் பதில் சொல்றாரு. அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன்? சார், இருங்க. இவர் கேள்வி கேட்கற பதில் சொல்றாரு. இருங்க சார், உங்க செக்ஷன் வரப்ப ரெண்டு பேரும் நீங்களும் வந்து திமுக எதிராக தான் கேள்வி எழுப்புறீங்க. அந்த ஆமாப்பா. கேள்வி எழுப்பிட்டாங்க, உங்க சார்பா எழுப்பிட்டாங்க. கேப்போம். ரெண்டு பேரும் பதட்டப்படுறாங்க. என்னோட வயசுல மூத்தவங்க தான் பதட்டப்படுறாங்க. பதட்டப்படட்டும். எப்போ பதட்டப்படுறாங்களோ அவங்க அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். மக்கள் நலன் மேல அக்கறை அப்ப இருக்கனால சட்டசபையில பாத்துக்கலாம். சார் சொல்லி முடிக்கிறேன் சார். என்ன பேச விட்டா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா அமைதியா இருக்கேன். ஓகே ஓகே பதில் இப்போ நீங்க செந்தில் பாலாஜியை பத்தி பேசுனீங்க. அவரை கடந்த ஆட்சியிலே அமைச்சராக இருக்கும்போதே அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. எத்தனை நாள் சிறையில் இருந்தாரு? கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நாட்கள் சிறையில் இருந்தார். பாதுகாத்தது யாரு? உங்க ஆட்சி தானே. இங்க பாருங்க, பேசி அவரை முடிச்சுக்கிறேன். பாதுகாத்து வா துறக்காம இருந்தது யாரு? எனக்கு வந்து வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியும். சார் பேசி முடிச்சிட்டு இப்ப நீங்க பேசும்போது என்னாலயும் பேசி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம இல்ல, இல்ல. இறுதி விவாதமா என்னாலயும் வைப்போம். அதனாலதான் அமைதியா இருக்கேன். என்னாலையும் வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியும். உங்களை பேச விடாம தடுக்க முடியும். அலீம் சார் நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். 434 மேற்பட்ட நாட்கள் சிறையில் இருந்தார். அமலாக்கத்துறை தான் கைது பண்ணாங்க. அண்ணனுடைய ஒன்றிய அரசு தான் கைது பண்ணாங்க. ஏன் நீதிமன்றம் வந்து எச்சரிக்கை கொடுத்தது? இத்தனை நாளாக உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்று கூட இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் வச்சுருக்கீங்க. ஜாமீனில் வெளியிட்டதே உச்சநீதிமன்றம் தான். அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வேணாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அமைச்சர் பதவி வேணான்னு சொல்லும் அதையும் கேட்டுக்கிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இது அங்கே ஊழல், இதுக்குள்ள கசிவு, அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல். நான் என்ன கேட்குறேன், தவேக அரசிடமும் ஒன்றிய அரசிடமும் தான் எல்லா அதிகாரங்களும் குவிஞ்சிருக்கு. திமுக ஒரு எதிர்க்கட்சி தான். இப்போ எல்லா அதிகாரங்களும் குவிந்திருக்கின்ற இரண்டு கட்சிகளும் விசாரணையை தொடக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை. விஜிலன்ஸை வந்து முடக்கி ஒரு ஒரு ஆணையம் போட்டு இவர்களை இது சம்பந்தமாக கைது விசாரணை பண்ணுங்கன்னு சொல்வது எந்த தயக்கமும் இல்லை. இவர்களெல்லாம் ஊழல் செய்தார்கள். இப்போ அமைச்சர் சொன்னார்ல, எந்த ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்கள் மத்தியில் கேள்வி வருது. எங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, கைது பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க, ஆணையம் போடுங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க, ரைடு பண்ணுங்க. அப்ப நீங்க எங்க ஒரு நிமிஷம் சார் பேசி முடிச்சிட்டு இறுதி விவாதமா ஒண்ணு வச்சிருவோம். பேசி முடிச்சிருப்போம். நீங்க வைங்க, நான் முடிச்சுக்கிறேன். பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் இல்ல, அமைதியா இல்ல, இருங்க. தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இல்ல இல்ல இருங்க இருங்க, உங்களால தாங்க முடியலங்க. நீங்க டயத்து பிடிங்க, நான் சொல்றேன். சொல்றேன் இந்த 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 கருத்துக்களை பேசி உங்களுக்கு அவர் முடிக்க முடியாது. ஏன் முடியாது? இருங்க இருங்க உங்களுக்கு டைம் இருங்க, பதட்டப்படாதீங்க சார். ஆனா அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு வந்து அவர்கள் ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். அப்போ இதை வந்து செயல்படுத்த தடுக்கிறது யாரையும் அண்ணன் சொல்கிறாரு, அவங்களுக்குள்ள டீலிங்கு. நான் அவங்களுக்கு டீலிங்கா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் டீலிங்கு. இதை விட்டா இவங்க சொல்லுவாங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் டீலிங்கு. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். பேசி முடிக்கிறேன் சார், பேசிக்கிறேன். பதட்டப்படாதீங்க. இப்போ நான் திரும்பி நம்ம சொல்கிறோம், பாஜகவை விஜய் எதுக்கலை, பாஜகவை பற்றி பேசுறது இல்லை, மோடியை பற்றி பேசுறது இல்லை.
அமித்ஷா வந்தாருன்னா பம்புறாரு, இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் எதிர்கருத்து சொல்றது இல்லை. நம்ம வந்து காரணங்களை சொல்கிறோம், ரீசனை சொல்கிறோம். இதே மைக்கேல் பட்டியில் ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சுக்கிறேன் சார். மைக்கேல் பட்டியில் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சிறுமி வந்து கிறிஸ்துவராக மதமாற்றம் செய்யப்பட்டாருன்னு சொல்லி ஒரு சிறுமி வந்து தற்கொலை பண்ணதை பெரிய விஷயமா கொண்டு வந்தாங்க. அப்போ அண்ணாமலை தான் பாஜகவுடைய மாநில தலைவர். இந்தியாவில் இருந்த தேசிய அந்த மகளிர் ஆணையம்லாம் இங்கே வந்து இறங்கிட்டாங்க. பெரிய அளவில் அது ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது, சிபிஐ வழக்கு. சிபிஐ கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு அஃபிடவிட் கொடுத்தாங்க, இந்த சிறுமியுடைய மரணத்தில் மதமாற்றம் இல்லைன்னு. இதை பற்றி யாருமே பேசலை. இதே ஜோசப் விஜய் ஒரு கண்டனம் பாஜகவுக்கு, இப்படி வந்து மதமாற்றம், ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஜோசப் விஜய் இப்படி ஒரு மைக்கேல் பட்டியல் நடந்தது, பாஜக அப்படி பண்ணாங்க, எவ்வளோ பெரிய மோசமான விஷயம், ஒரு முதலமைச்சரான இதை அதுவும் அனுமதிக்க முடியாது பேசலைங்க. இதுதான் நிதர்சனம். தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கின்ற கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது இன்டர்லிங்க்டு. அதுதான் இதான். இதுக்கு மேலே அவங்க என்ன பேச. பேராசிரியர் சார், நீங்கள் இறுதி வாதமாக வைங்க உங்களோட இறுதி வாதத்தை. அதாவது இவர் சொல்கிறது பூராமே அடிப்படையே வந்து பழைய தப்பெல்லாம் வந்து இயல்பானதுக்குள்ள காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க விஜயாட்சியில் வந்து முதல்ல ஊழலை ஒழிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இவங்க எல்லாத்தையும் சலசலக்க வச்சிருக்கு. பாடுபடுறாங்க. அதிகாரிகள் மட்டத்திலும் சரி, அரசியல்வாதி மட்டத்திலும் சரி, இந்த ஊழலை முற்றுமுதாக நிராகரிக்கிறதும் தடுக்கிறது இவங்களால வந்து என்ன செய்ய முடியல, சர்வேல் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை தள்ளப்பட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்களுக்கு ஊழலை ஒழிக்கணுங்கிறது பிரதானமாக இருக்குது. அதனால் பரந்தூர் என்பது ஊழலின் ஊற்றுக்கண் மாதிரி என்ன செய்கிறாங்க, முழுக்க முழுக்க வந்து ரியல் எஸ்டேட்டை வளப்படுத்துகிறாங்க. மத்திய பாஜகவும் இந்த மாநிலத்தில் உள்ள எங்கள் திமுகவும் கூட்டு சேர்ந்து தான் இந்த ஒப்புதலை உருவாக்குனாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுங்க. நள்ளிரவில் போய் ரோடு போட்டு முன்னாலே பணத்தை கொடுத்துட்டு, கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துட்டு நள்ளிரவில் ரோடு போட்டு சமாதானப்படுத்த நினைச்சாங்க. அதன் இப்போ பிடிபட்டு வந்து வழக்கு போகுது. அவர் சிங்கப்பூர் போயிட்டு திரும்ப வந்து என்ன செய்யறாங்க, 2 முறை நீதிமன்றமே சொல்லுது அவர் மேலே வந்து என்ன செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது, 2 முறை தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதே போல் செந்தில் பாலாஜி. இப்போ பாஜகவும் நிர்வாகத்துறைகளும் சட்டத்துறைகளும் கைகோர்த்து கொண்டு திமுகவை காப்பாற்றக்கூடிய நிலையில தான் இருக்குது. அதுக்காகத்தான் சபரீசனோ அல்லது கனிமொழி அவர்களோ அல்லது டிஆர் பாலு போன்றவர்களோ என்ன செய்யறாங்க, பாஜகவோடு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க. இது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து திமுக பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தான் இருக்கிறது. வெளிப்படையாக தெரியாது. ஆனால் இங்க இப்ப தாவேகா வந்து செயல்ல காட்டுறாங்க. இப்ப வந்து பரந்தூர் மாநிலத்தை தடுத்தது வந்து பிஜேபி முரண்பட்டு தானே தடுத்தாங்க. திமுகவை எது மட்டும் இல்ல, பாஜக கொடுத்த அந்த ஒப்புதலை என்ன செய்யறாங்க, நிராகரித்து தான் தடுக்கிறாங்க. அப்ப பாஜகவோடு இணங்கி போதாங்க, இது எதுக்கு தடுத்துருக்கணும், பரந்தூரை வர வச்சிருக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே சார். அப்ப நடைமுறையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழலை ஒழிச்சு குற்றவாளிகளை பூரா பிடிக்க போறாங்கிற ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்ததுனாலதான் எல்லாமே பதட்டமாகறாங்க. நாங்கள் மக்கள் நலம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் வந்து நினைச்சாங்க, இளைஞர்களாக இருந்தாலும் வந்து வீராவசமா போறாங்க. அங்க பழந்தண்ணி கொட்ட போட்டவங்க எல்லாமே ஊழல்களை தெளிச்ச வந்து முன்னால திமுக அண்ணாமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, அவர்களால இப்ப என்ன செய்யணும் தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஆனா தாவேகா எம்எல்ஏக்களோ அல்லது மந்திரிகளோ சமாளிக்கல. அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க, வினா தொடுக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்களை காட்டுறாங்க. ஆனா அவர்கள் நினைச்சாங்க சமாதான முறையில் தான் அவங்களுடைய வாதம் இருக்க ஒழிய எந்த வகையிலுமே அதற்கு பதிலா இல்லை. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். இன்னைக்கு சட்டமன்றத்தோட நேரலையை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. கேட்டு திமுக ஆட்சி 5 வருஷத்துல சட்டமன்றத்தை எப்படி காட்டினாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அது இல்லாம போச்சு. இப்ப அப்படி இல்லை, பட்டவர்த்தனமாக எல்லா மக்களும் பார்க்கறாங்க. இப்ப சீரியல் பார்க்க நிப்பாட்டிட்டா. இளைஞர்களோ சின்ன இளம் பெண்களோ சட்ட நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசியல் புரிதல் உண்டாகுது. முழுக்க முழுக்க திமுக அண்ணாமுக எப்படிப்பட்ட நிலையில முன்னெடுக்கிறாங்க, இங்க வந்து தாவேகா எந்த மாதிரியான அணுகுமுறை கைக்கொள்ளுதுன்னு சொல்லி வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க ஊழல் குறைஞ்சிருக்கிறது, குற்றச்செயல்கள் குறைஞ்சிருக்கிறது. இப்படிப்பட்ட அராதமான ஒரு அதிகார பலத்துல கொண்டு வந்த முன்னெடுப்புகளை போறாங்க, ஒப்பந்தங்களை போறாங்க கேன்சல் பண்றாங்க. நீங்க இத்தனை அளவுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு இப்ப கமிஷன் வாங்கிட்டு நீங்க ஒப்பந்தம் கொடுத்துருப்பீங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படணுமா என்று எத்தனையோ ஒப்பந்தங்களை கூட கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்க படாதபடுறாங்க. அதனால விஜய் அவர்கள் சுத்தமாக இருக்கிற வரை கீழே உள்ள அதிகாரிகள், அதாவது அண்ணன் இந்த தாவேக்காருடைய அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர் விஜய்க்காக கட்டுப்பட்டு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும், நல்ல நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த நிலை தொடரணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்தவர்களுக்கு மரணடியா இருக்கணுங்கிறத மக்கள் விரும்புகின்ற விருப்பமாக இருக்கிறது. ஓகே சார், இறுதி வாதமாக ராமன் சார் நீங்க. அண்ணன் சொன்னார், பேராசர் சொன்னார், தாவேகா ஆட்சி வந்தோடனே ஊழல்லாம் அப்படியே டோட்டலாகவே கலைந்து போனதுன்னு சொல்கிறாங்க. ஊழல்னு கலைந்துலாம் போகலை.
சில்லறை ஊழல்கள் சிதறிக் கொண்டிருக்கின்றன. பல்க் ஊழல்கள் பதுங்கி கொடுக்க வேண்டிய கொடுத்து எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க தூண்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம் வேறு அதிகாரிகள், பெரும்பாலும் வேறு அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லுவாங்க வந்து என்னதான் இருந்தாலும் தேனெடுத்தவன் நக்கமாக இருக்க மாட்டான், பச்சு போட்டவன் சாப்பிடாம இருக்க மாட்டான். அதே போல் வேறு அதிகாரிகளை பொறுத்தவரையும் கடந்த 40 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிற பல அதிகாரிகளும், ஓய்வு பெற்ற பல அதிகாரிகளும் தங்களுடைய துறைகளை எப்படி சுரண்டலாம் என்று நினைக்கின்றார்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சர் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அடிமட்டத்தனமான ஒழிக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரேடுனால ஊழல்கள் வந்து சிதறி போய் ஐயோ பிடிச்சிருவாங்களோ அது பண்ணிடுவாங்களோ அப்படின்னா பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் கைலம்னு சொன்னார், செந்தில் பாலாஜியை பற்றி பெரிய தரச்சொல்லி கொடுத்தாரு. அவங்க ஆட்சியில் ஏதோ சீர்காழி கோவிந்தராஜன் வந்து அகத்தியர் படத்தில் ஒரு பாட்டு பாடுவார், நடந்தாய் வாரீர் காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் கொளிக்க நடந்தாய் வாரீர் காவேரின்னு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாறும் நடந்து ஓடியது போலும் அத்தனை நிர்வாகம். சார் ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு ஏன் முழிக்கிறாரு? நம்ம கண்டிடம் விட்டோமே, எல்லா அமைச்சரும் ஆட்டை போட்டு போயிட்டாங்களே துறையை ஃபுல்லா. உண்மைதான் சார், சார் உண்மைதான் சார். தமிழ்நாட்டில் வந்து கடந்த 5 வருஷம் நடந்த அத்தனை துறை எடுத்து பாருங்க, ஊழலுடைய ஊட்டுக்கணாக இருந்தது. அதனாலதான் மக்கள் உங்களை பட்டநாமத்தை அனுப்புறாங்க. நாமம் தான் போடுவாங்க சார். இல்ல சார், மக்கள் உங்களை நாமத்தை போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். பட்ட நாமத்தை போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். ஏன் இன்னைக்கு முழிக்கிறீங்க சார்? இன்னைக்கு புதுசா வந்து அமைச்சர்கள் கேட்கிற கேள்விக்கு ஏன் இன்னைக்கு திமுக அதிமுக எதிர்கட்சி அமைச்சர்லாம் ஏன் ஐயோ பயந்து போய் எதுக்கு இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். வாங்க போய் எதுக்கு இன்னும் ஏவாவில் எதுக்கு அங்கே போய் சிங்கப்பூரில் படுத்தாரு, ஒரு 10,000 ரூபா எங்கிட்ட வருமானம் 10,000 கையில் இருக்குன்னு சொல்ல கடவுள் குடும்பத்தில் லண்டன் எதுக்கு போனீங்க? எல்லாம் வர்த்தகம். இதுக்கு மேல சொன்னா அப்புறம் நீங்க பாத்தியா எவிடன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, தேவபர்சனம் கேட்டேன்னு சொல்லுவார் அண்ணன் காலிமன். நான் எதுக்கு வம்பு? பாஜக அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஏழைகள், அவர்கள் ஊழல் செய்யல, எல்லாம் வசதி இல்லாம இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், இறுதியா முடிச்சுக்கிறேன். அண்ணன் சொல்றத பார்த்தா எல்லாரும் காந்தியவாதிகள். பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளி நடைகளே. ஏங்க எப்பவுமே பாம்பு இடத்துல பள்ளி போகாது சார், அது தெரியுமா உங்களுக்கு? பாம்பு இடத்துல பள்ளி போகாது. இல்லாத ஒரு கற்பனையா பாட்டு விட கொடுத்து மக்களை ஏமாற்றியவர்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளி நடைகளே அஞ்சாமல் இருந்தவன் யாரு? விட்டால் அந்த செந்தில் பாலாஜின் புகழை பாடுனா மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருந்துட்டு போங்க. எல்லாமே என்ன தெரியுமா, அதாவது காழ்ப்புணர்ச்சியும் வக்குரமும். காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடுதான் அண்ணன் பேசுறது. கழகம் இல்லாத தமிழகம் அது தாவேக நிறைவேற்றிக் கொள்ளுது. இது பிஜேபி அஜெண்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாவேகாவே கழகம் தான் சார். ஓகே சார், தமிழக வெற்றி கழகம் அத கூட பாருங்க எவ்வளவு முட்டு கொடுக்குறாரு. இது புதுசு கண்ணா, புதுசு நான் பழச. ஓகே ஓகே சார், தாவேகாவே கழகம் தான், அதுக்கே முட்டு கொடுக்குறாரு. இறுதியா வந்து இப்ப இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் டிஎம்கேயோட வாதம் தமிழக வளர்ச்சி வந்து அவசியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வைக்கிறாங்க. தாவேகா தரப்புல விமான நிலையம் அவசியம், ஆனா இது இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. ஏர்போர்ட் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது இவங்களோட விவாதம் கிடையாது, பரந்தூர் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட விவாதமாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய சிறப்பான நேரத்தை ஜெம் தொலைக்காட்சியாக ஒதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.